நீ சாப்பிடாம நான் எப்படி? சாரிங்க, நான் அத்தை கிட்ட சண்டை போட்டிருக்க கூடாது. அவங்க திடீர்னு நான் வச்சு சாப்பாடு தட்டு தட்டி விட்டதும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வர வர அம்மாவுக்கு புத்தியே இல்லாம போச்சு. சரி, அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க கிட்ட நான் சண்டை போட மாட்டேன். திவ்யா, அம்மாவை எப்படியும் சமாளிச்சுக்கலாம். அவங்களாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு எப்பவுமே அடுத்தவங்க பிரச்சனையா இருந்ததே கிடையாது. நமக்கு நாம தான் பிரச்சனை. இப்படிதான் இந்த 10 மாசம் காலமும். என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? நார்மலான இருமல் தான். இதுக்கே இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல, நம்ம எதுக்கும் நாளைக்கு காலையில ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம். நானும் ஒரு டாக்டர் பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் லேசா அடிக்கடி தலை சுத்துற மாதிரி வருது. அப்புறம் அதுவா சரியாயிடுது. அது விஷயமா டாக்டர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ட்ரீட்மெண்ட்டா? செக்அப்னு சொல்லு திவ்யா. செக்அப் பண்ண தானே போறோம். அதுக்குள்ளேயுமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க? செக்அப் செக்அப். திவ்யா, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? சரி, நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டியே? என்ன என்ன திடீர்னு மனசு மாதிரி இங்க வந்துட்ட? என்னை விவாகரத்து பண்ணிட்டு விட்டுட்டு போகாம திடீர்னு இங்க வந்து நிக்கிறியன்னு தானே? சேச்சா, நீ திரும்பி வந்தது எனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ நான் செத்துட்டு இருக்கேன்னு வையேன். இப்ப எதுக்குங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன திவ்யா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இப்ப இந்த பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த செத்துக்கிட்டு இருந்தவனுக்கு உயிர் வந்த மாதிரின்னு. அந்த மாதிரி செத்துக்கிட்டு இருந்த எனக்கு நீ வந்த உடனே தான் உயிரே வந்துச்சு திவ்யா. உன் மேல எந்த தப்பும் இல்லை திவ்யா. எனக்கு என் மேலதான் கோவம். உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னு தான் கோவம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. நம்ம பிரேரத்துக்கு மத்தவங்க பிரச்சனை இல்ல, நாம தான் பிரச்சனை. இல்ல இல்ல, நான் தான் பிரச்சனை. என்னோட கோவம், ஆத்திரம், ஈகோ இதெல்லாம் தான். திவ்யா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா எது உன் மனசை மாத்துச்சுன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆமா, எந்த கடவுள் உங்ககிட்ட வந்து நீ இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ இல்லாம அவன் செத்துருவான், அவன்கிட்ட போன்னு சொல்லுச்சு? ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் அது பார்த்தாலும் ஒரு கண்ணை இன்னொரு கண்ணை எப்பவும் பார்க்க முடியறது இல்லைங்க. பக்கத்துல இருக்கும் போது இப்படிதான் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்படிதான் நானும் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். உங்க பக்கத்துல இருந்தப்போ உங்க அருமை எதையும் நான் புரிஞ்சுக்கல. ஆனா உங்களை பிரிஞ்சு நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும் போதுதான் நான் செஞ்ச தவறுகளை என்னால உணர முடிஞ்சுது. உங்க மனைவியா நான் 10 மாசம் இந்த வீட்டுல வாழ்ந்தப்போ உங்களோட எந்த ஆசையுமே நான் நிறைவேற்றினதில்ல. நீங்க வாங்கி கொடுத்த பூவை கூட நான் தூக்கி போட்டிருக்கேன். என்கிட்ட நீங்க நிறைய திட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க ஆசை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த 6 மாசம் உங்களோட எல்லா ஆசையையும் நான் நிறைவேற்ற போறேன். அது என்ன 6 மாசம்? இல்ல, சின்ன சின்ன ஆசை இருந்தா உடனே நிறைவேற்றிடலாம். பெரிய ஆசை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும்ல. அதான் சும்மா 6 மாசம்னு சொன்னேன். நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான தெரியல திவ்யா. நீயும் நானும் இப்படி ராத்திரி நேரத்தில் மொட்டை மாடியில் தனியா அன்பா மனசை விட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, சத்தியமா என்னால இதை நம்பவே முடியல. அப்படியே இந்த சந்தோஷத்துல அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்க அதை சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரி சரி, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம். அது வரப்போ வரட்டுமே. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். சரி திவ்யா, வா கீழே போய் படுக்கலாம். கீழையா? இல்ல, எனக்கு கீழே ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கு. இங்க
மாடியில நல்லா காத்தோட்டமா நல்லா இருக்கு. எங்கேயே தூங்கலாமே. சரி, நான் போயிட்டு பாயத்தில் எடுத்து வந்துடுறேன். வரேன். ஒரே ரூம்குள்ள இருந்தா நெருக்கமா இருக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் இப்ப மாடியில படுக்கலான்னு சொன்னேன். இந்த 6 மாசத்துல உங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன். என் கடமையை நான் செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பா நான் உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேங்க. நாங்க போய் பார்த்தா திவ்யா அங்க இருக்கிறா. அப்புறம் தான் சுந்தரியத்தை சொன்னது உண்மையோன்னு தோணுச்சு. நாங்க 3 பேரும் அவளை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறோம். அவ முகத்துல எந்த அதிர்ச்சியுமே காணோம். அவ எப்படிங்க அங்க போனா? கேட்டோம், மனசு மாறிட்டேங்கிறா. நான் தன்மையா கேட்டு பார்த்தேன், ரேகா அன்பா கேட்டு பார்த்தா, மாதம் வழக்கம் போல மிரட்டி பார்த்தான். எதுக்கும் மசியல. திவ்யா திவ்யாவே இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்கிறா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டைவர்ஸ் வரைக்கும் போனவ எப்படிங்க மனசு மாறினா? ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. நல்லா வாழ்ந்தா நமக்கும் சந்தோஷம் தானேங்க. அதான் எனக்கும் புரியல. இவ்வளவு நாள் இங்க முரண்டு பிடிச்சவ திடீர்னு எப்படி மாறிட்டா? அப்படி மாறினதுக்கு பின்னால ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வேணா திவ்யா கிட்ட பேசி பாக்குறேன். நான் கேட்டா கண்டிப்பா அவ என்கிட்ட சொல்லுவாங்க. நீ வேற, நாங்க பேசினதுக்கே வெளியே போன்ற மாதிரி பார்த்துட்டா நீ எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. சரி, அது நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா நாங்களே அங்க ஏதோ பிரச்சனை பண்றா போல் இருக்கு, அவளை தடுத்து கூட்டிட்டு வரலான்னு தான் போனோம். ஒருவேளை உண்மையிலேயே விரும்பிதான் அங்க போயிருக்கான்னு தெரிஞ்சா நாங்களே டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டோம். அவ வந்த விஷயம் சுந்தரியத்துக்கு பிடிக்கல போல் இருக்கு. காய்ச்சி மூச்சின்னு கத்துனாங்க. மாமாக்கு எங்க இருந்தா வீரம் வச்சோ தெரியல, விட்டாரு 14 அறை. யாரு வாழ வந்த மாமா சுந்தரி அம்மாவை அடிச்சிட்டாங்களா? அத நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்கொள்ளா காட்சி அது. பாவங்க சுந்தரி அம்மா. ஆமா, எப்படிங்க அவங்க இவங்களை அடிச்சாங்க? மதம் கொண்ட யானைக்கு அங்குசம் தாண்டி ஆப்பு. சரிங்க, இதுக்கு இப்போ என்னதான் முடிவு? நாங்க தெளிவா சொல்லிட்டு வந்துட்டோம். அவ இந்த வீட்டுல தான் இருப்பா, ராஜா கூட தான் வாழ்வா. அவ மேல உங்க விரல் பட்டா கூட நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். வீட்டோட உங்களை கொளுத்திடுவோம்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கோம். எங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு வந்திருக்கோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சபாஷ் மாமா, சபாஷ். தேங்க்ஸ். சூப்பர் மாமா, சூப்பர். திவ்யாவை அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்காக நீங்க செஞ்சது, பேசுனது, இதெல்லாம் ரொம்ப சூப்பர். என்ன சங்கர், எங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல போய் முழு அங்கீகாரத்தோட வாழனா சும்மா விட்டுருவோமா? கரெக்டு தான் மாமா. அப்படியே எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி வேணும் கேளு. என் மூஞ்சில துப்புங்களேன். டேய், நீ சும்மா இருக்கா? இங்க பாருங்க, சம்பாரதயத்துக்குலாம் துப்பாதீங்க. என் மூஞ்சில காரி துப்புங்களா அப்படியே. என்னடா? என்ன சங்கர், எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சங்கர், என்ன உங்களை மாதிரி உங்க வீட்டுல வந்து அந்த காரியத்தை என்னால ஏன் பண்ண முடியல? நீங்களும் மாதவனை கேட்ட கேள்விய நான் ஏன் உங்க வீட்டுல வந்து கேட்கல? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணணும்னு தோணல? தைரியமா வீரமா எங்க அக்கா கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல தான் வாழ வைப்பேன்னு நான் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு
கோழ மாதிரி கையால் ஆகாதவ மாதிரி காஞ்சிபுரத்தை தனி கொடுத்து நான் வச்சுட்டேன்ல. அதுக்குதான் உமா சொல்றேன், என் மூஞ்சில காரி துப்புங்களேன். சங்கர், அது வேற இது வேற. எல்லாம் ஒண்ணுதான் மாமா, எல்லாமே ஒண்ணுதான். ஏன் உங்க திவ்யாவுக்கு நடந்துச்சுன்னா அப்படியே பொங்குவீங்க, அதே எங்க அக்காவுக்கு நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பம்முவீங்களோ? அது நான் இது அநியாயமா? அவங்க கேள்வி கேட்டா அவங்க அமைதியா இருக்கணும், நாங்க கேள்வி கேட்டா எங்களை அடக்குவீங்க இல்ல? இது சரிப்பட்டு வராது. நீ ஏந்திரிக்கா. எங்கடா ஏந்திரின்னு சொல்றல. வா வா. சொல்றது இங்க பாரு, உன் ட்ரெஸ் சூட் கேஸ்ல எடுத்து போய் வா கிளம்பலாம். சங்கர், நீங்க பேசாதீங்க மாமா. நீ கிளம்ப போறியா இல்லையா? வா வா. எங்க வரணுங்கற? எங்க போப் போறோம் நினைக்கிற? உன் மாமியார் வீட்டுக்கு தான் போப் போறோம். ராஜா வீட்டுல திவ்யாவுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சதோ அதே தீர்ப்பு மாமியார் வீட்டுல உனக்கு கிடைக்கணும். கிளம்பு. முட்டாள்தனமா பேசாத சங்கர். நீங்க பேசாதீங்க. காஞ்சிபுரத்துல சென்னைக்கு போற வரைக்கும் அரை மணி நேரம் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். இங்க பாருங்க, உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. எங்க அக்காவுக்கு மருமக அந்தஸ்து உங்க வீட்டுல கிடைக்கணும், அதான் எனக்கு இப்ப வேணும். கிளம்பு. வான்னு சொல்றேன்ல. வா வா. கைய விடுன்னு சொல்றல்ல. என்னடா உன்கிட்ட ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாத, தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொன்னேனா இல்லையா? ஓ, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணலாம் காத்துட்டு இருக்கீங்களோ? அதான் உங்க ரெண்டு பேரோட பிளானா? என்னடா உன் தம்பி அடிக்கடி உன்னை பார்க்க வரானே நினைச்சேன். உன் மேல இருக்கிற பாசத்துல தான் வந்து பார்க்க வரான்னு நினைச்சேன். இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி திட்டம் வந்துட்டு இருக்கீங்க இல்ல? பாத்தியா, புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாரு. இதுக்கு தாண்டா நான் சொன்னேன். இப்போ இந்த பிரச்சனை எனக்கு தேவையாடா? அக்கா, அவர் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. இங்க பாரு, நீ தனியா காஞ்சிபுரத்துல குடும்பம் நடத்துறத நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேணாம். இந்த விஷயமே அவருக்கு தெரிய வேணாக்கா. தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்க வேணாம். அவர் காஞ்சிபுரத்துல இருக்கட்டும், ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நான் போய் நியாயம் கேட்கிறேன், அவங்க என்ன சொல்றான்னு பாத்துடலாம்க்கா. வேண்டாம் சங்கர், அங்க மாதவன் இருப்பான். அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான்டா. என்ன பண்ணுவான் அந்த மாதவன்? அவன் தங்கச்சிக்காக போய் ராஜான வீட்டுல நியாயம் கேட்டால, அதே நேரத்தை தான் எங்க அக்காவுக்கு கேட்க போறேன். அவன் என்ன சொல்றான்னு பாத்துடலாம். இந்த பார் சர்சு, அவன் பேச்சை கேட்டு நீ மட்டும் அங்க போன, அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் காரணமாக மாட்டேன். எதுக்கும்னா? எதுக்கும்னா எல்லாத்துக்கும். நீ மட்டும் அவன் பேச்சை கேட்டு போய் பாரு. நாம வாழ்ற இந்த தனி கொடுத்தனும், நம்ம சந்தோஷமான வாழ்க்கை, உனக்கு பிறக்க போற நம்ம குழந்தை எல்லாமே சிக்கலாயிடும். நான் பாட்டுக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூளைக்கு டான்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ இங்க அல்லாட வேண்டியதுதான். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்டாட்டிய செருப்பால் அடிக்கிறதுக்கு நீங்களே செருப்பு கட்டி கொடுக்கிற முதல் ஆள் நீங்க தாங்க. அது எங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன தனி கொடுத்து வைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை என் மனசு குளிர மாதிரி. ஆமா சரசு, என் தம்பி மாதவன் பண்றது தப்பு, எங்க அம்மா வீட்டுல எல்லாரும் பண்றது தப்பு. நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உனக்கு அந்த வீட்டுல அங்கீகாரம் கிடைக்கல, என்ன மன்னிச்சிடுமான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு வார்த்தையாது, ஒரு வாக்கியத்துக்கு மேல பேசிட்ட நீ. இதாங்க, இதான் இந்த ஆணவம் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பொண்டாட்டியோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஆறுதலா ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் எப்படிங்க ஊரு உலகம் எல்லாமே என்ன மதிக்கும்? என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? இங்க என்ன குறை வச்ச? ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்ல, அதெல்லாம் உனக்கு பத்தாது. அங்க போய் அந்த மாதவன் வாயில கண்டபடி திட்டு வாங்கினாதான் உனக்கு ஒத்துக்கும் இல்ல? அவன் உன்னை ராசி கேட்டவ, நன்றி கேட்டவ, அது எதுன்னு கண்டபடி பேசுவான். நீ ஒரு மூலையில உட்காந்து அழணும். அப்பதான் உன் ஆத்மா சாந்தி அடையும். அப்படிதானே? மாமா,
நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மாதவனுக்கு ஏன் பயப்படுறீங்க இப்படி நீங்க? டேய் யாரா பயப்படுறா? ஏடா திரும்ப திரும்ப என் குடும்பத்துக்குள்ள வந்து பில்லி சுனிய வைக்கிறேன்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ குளிர் காயறதுக்கு என் குடும்பத்தை கொளுத்தி போட முடியாதுன்னு. நீயே வந்து உன் அக்கா வரைக்கும் ஏன்டா கெடுக்கிற? நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் நாங்க. வந்த காலு கீழ குழி நோண்டி குண்டை வச்சுட்டேன். மாமா, நான் உங்களை எது தப்பு சொல்ல மாமா. நீங்க நல்லவர், உத்தமர், நானும் தெரிஞ்சவர். அந்த ராஜாவும் நல்லவர் தானே மாமா. ஆனா திவ்யா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாலே. நீங்களும் உங்க குடும்பமும் எங்க அக்காவுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் டைவர்ஸ் அது இதுன்னு பேசிப்போமா மாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி என்ன இவளுக்கு வந்திருக்குமா? ஏன் வரல? வராது மாமா, அந்த மாதிரி என்ன எங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க எங்களுக்கு முக்கியம். உங்களை மாதிரி ஒரு புருஷன் எத்தனை வருஷம் தவா இருந்தாலும் இவளுக்கு கிடைக்காது. அவ்வளவு நல்லவர் மாமா, நீங்க அவ்வளவு நல்லவர். என்ன உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க, டக்கு டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்துருவீங்க, அவ்வளவுதான். அப்படி ஏதாவது தப்பா முடிவு எடுத்த கூட யோசிச்சு அந்த தப்பை திருத்திப்பீங்க. அந்த அந்த ஒரு சுபாவம் என்கிட்ட கூட கிடையாது மாமா. நீங்க நினைச்சிருந்தா எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிட்டு போயிருந்துக்கலாம். ஆனா அம்மாவும் வேணும் எனக்கு, என் பொண்டாட்டி வேணும், இப்படி ஒரு தனி கொடுத்து நடத்துறீங்க பாத்தீங்களா? அதான் மாமா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க தெய்வம் மாதிரி மாமா. நான் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் உங்க மேல எனக்கு உண்மையான கோபம் வந்தது இல்ல மாமா. சத்தியமா சொல்றேன், நான் உங்களை ஒரு தெய்வம் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன் மாமா. சத்தியமா ஒரு தெய்வம் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். மாமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு மாதவன் நல்லவன் கிடையாது மாமா. அவன் பேசின பேச்சையும் அவன் செஞ்ச காரியத்தையும் நினைச்சா எனக்கு அப்படியே உடம்புலாம் கூலி குறுகுது மாமா. கேவலமா இருக்கு. என்னையா என்ன புதுசா அதை கொளுத்தி போடுற? கொளுத்தி போடல, உண்மையதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது மாமா, மாதவன் பல நாள் என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசணும் கம்பல் பண்ணிட்டே இருந்தான். நான் அதை கண்டுக்கவே இல்லை. அதனால அவன் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டான். அதையும் நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரேகா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவன் மனசை மாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு அவன் மூலயமா எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பவும் நான் மசியல. அப்பதான் சமரசம் பேசணும் வான்னு என்னை கூப்பிட்டான். நானும் போயிருந்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா மாமா? உங்க அக்கா வாழ்றதும் வாழாம போறது என் கையில தான் இருக்கு. இவ்வளவு நாள் அவ வாழா வெட்டியா இருக்கானா அதுக்கு காரணம் நான் தானே சொல்றான். அதுக்கு நான் என்னடா பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு, அதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க அக்காவை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னடா சொல்ற? ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அது ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொன்னான். உங்க அக்கா அந்த வீட்டுல வந்து வாழணும்னா தாத்தா சொத்துல எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு பேரம் பேசுறான் மாமா. பேரம் பேசுறான். ஏய் சும்மா உளராது. மாதவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான். சத்தியமா சொன்னா மாமா, என்ன நம்புங்க. ஏன் பொண்டாட்டி எங்க வாழ வைக்கணும்னு சொல்றதுக்கு அவன் யாரா? இது அவனே போய் கேளுங்க மாமா. இந்த பார் சங்கர், இது ரொம்ப சீரியஸான விஷயம். இல்ல என்ன குத்தி விட்டு உன் காரியத்தை சாதிக்க நினைச்ச, அப்புறம் உனக்கும் அக்காவுக்கும் இருக்கிற உறவை நான் துண்டிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க முடியாது. சரி மாமா, இந்த தண்டனைய நான் ஒத்துக்கிறேன். என்னடா சொல்ற? ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா? ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு முகம் இருக்கு. மாதனோட ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு நான் சொல்றேன். உங்க பொண்டாட்டிய வச்சு உங்க தம்பி பேரம் பேசினான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் சொல்லுங்க.
சொல்லுங்க மாமா. டேய் சங்கர், ப்ளீஸ் இந்த பிரச்சனை இதோட நிறுத்திடு. முதல்ல நீங்க இருந்து கிளம்புடா. இருக்கா மாமா இன்னும் பதில் சொல்லல. சொல்லுங்க மாமா.